ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த யாழினியை தான் காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா, உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்குது. 28th ஃப்ளோரில் வந்து அந்த ஜிம்மு, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே அங்கே இருக்குது. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவ வந்துட்டு அந்த கசின் சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா போல். இந்த சைடு இந்த யாழினி வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்துருப்பா போல். ஸோ அதை தான் அந்த அப்பா வந்து படிச்சிட்ருக்காங்க. என்னோடய கனவு ஆசை அப்படின்றது எல்லாமே டோட்டலாக வேறு. நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல, ஆனால் என்னோடய கனவை தேடி நான் போகிறேன். என்றைக்கா இருந்தாலுமே நான் உங்கள் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கா. அப்போ யாழினி உண்மைக்குமே நம்மளை விட்டு போயிட்டாளா அப்படின்னு. அவர் பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை அவளோட கையிலேயே கொடுத்துட்டு எதுவுமே சொல்லாமல் ரொம்பவே சோகமாக அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது டிவியில் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. போன எபிசோடில் ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, இந்த சேர்மனை கண்டிப்பாக இந்த போஸ்டிங்லேருந்து நான் இறக்குவேன் அப்படின்னு. அந்த விஷயங்கள் வந்து நடந்துருச்சு போல். இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஹீரோ பையன் கொண்டு வர போகிறான் அண்ட் எதெல்லாம் தூக்கி வெளியே போட போகிறான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்க கேட்க இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தான் கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த யாழினியே இங்கேருந்து போனான், அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவன் வந்து எனக்காக தான் இந்த விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிருக்கா அப்படின்னு. இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த மணல் கடிகாரத்தை அவனோட டேபிளில் வச்சுட்டு அப்படியே வரப்பாக உட்காந்துட்ருக்கான். இவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் ஒரு பெரியவரும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து போன வருஷம் ஃபுல்லாக ரொம்பவே டவுனாக இருந்திருக்கும் போல், அந்தளவுக்கு பெனிஃபிட் இல்லை. ஸோ அதனால் இவன் பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கு. அடுத்த வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஹைக்கில் போகும் அப்படின்றதுக்கான சில ஐடியாலாம் சொல்லுங்கள். எனக்கு ஓகே அப்படின்னா நான் வந்து உங்களை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஒர்க்கில், இல்லைனா உங்களை நான் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ இவங்களும் முடிஞ்ச அளவு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி தரல போல். ஸோ இவன் பார்த்திங்கன்னா போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் கடுப்பாயிறாரு. எப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு, இங்கே பாரு, இந்த குட்டி பையனுக்கு வந்து உடம்புலாம் சரியில்லாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீ வேலையை விட்டு தூக்குனீன்னா காசுக்கு என்ன பண்ணுறது, அதனால நீ கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் பிறக்கிற மனுஷன் எல்லாத்துக்குமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அது எல்லாத்துக்கும் நான் காரணமாக முடியாது. உன்னோட லைஃபுக்கு நீ தான் ரீசன், நீ தான் காரணம். ஸோ எனக்கு தேவை காசு. நான் இங்கே வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேனே தவிர சேரிட்டி ஒன்றும் நடத்தலைன்னு. இவருக்கு கடுப்பாயிடுது. ஸோ மேலே பார்த்திங்கன்னா பூச்செடி இருக்குது, அதை எடுத்து நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அடிக்க வர ஹீரோயின் வந்து குறுக்க போய் நின்றா. இவ்வளோ காப்பாற்றணுமே அப்படின்னு பிஏ பார்த்திங்கன்னா உள்ளே வர அவனோட முதுகில் சரியாக அடி விழுந்துருது. இதுக்கப்புறம் அந்த தாத்தாவை பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் எல்லாருமே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. 3 பேரும் வெளியே வராங்களா. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, ஒரு நிமிஷம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு அந்த குழந்தைய நினைக்கும்போது ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா, சரி உனக்கு நான் 3 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், இதுக்கான ஏதாவது ஒரு ஐடியா நீ சொல்ல முடியுமா அப்படின்னு. அவள் பார்த்திங்கன்னா திருன்னு முழிக்க, முடியாதுல்ல, போ கிளம்பு அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போக, ஒரு நிமிஷம் நீ இல்லை, நீ இப்போ 3 நிமிஷம் டைம் கொடுக்குற, அப்புறமாட்டி 3 நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னா அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. ஏன்னா மனுஷங்களோட லைஃப்பை விட பணம் ஒன்றும் அவ்வளோ ஒரு இது கிடையாது, எதுக்கு பணம் பணம்னே இருக்குது அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாகி பேச ஹீரோக்கு அதுக்கு மேலே கடுப்பாயிடுது. இங்கே பார், இன்னி ஒரு 3 நிமிஷம் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயும் என் மூஞ்சிக்கு முன்னாடி நிற்காம ஓடி போயிரு, இல்லைனா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே வரப்பா நிற்க, அந்த பிஏ இருக்கான்ல அவன் பார்த்திங்கன்னா, எம்மா தாயை கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டுரு அப்படின்ட்டு அப்படியே அவளை பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோவை பற்றின சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட இந்த பிஏ பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். அதில் ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோட்ட ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுப்பா, அதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையுமே முடிச்சிருவேன் வச்சிருவேன் அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் கையை தட்டி விட்டுட்டு காருக்குள்ளே வந்து உட்காந்துட்ருக்கான். அவங்க அம்மாவும் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மனசே கேட்க மாட்டுது. ஏன்பா அவர் இந்த அளவுக்கு கெஞ்சுறாருல, நீ கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம்ல,
இல்லைம்மா இவங்களெல்லாம் நம்ம நம்பவே கூடாது, மனுஷங்களுக்கு எப்போவுமே மனசாட்சி கிடையாது அப்படின்னு. இவரை பார்க்கும்போது எனக்கு உங்கள் அப்பாவோட ஞாபகம் தான் வருது. அவருக்குன்னு யாருமே ஹெல்ப் பண்ணல. அந்த மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாதுப்பா. அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு. சரிம்மா உங்களுக்காக நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொல்லி வாயை மூடலை. அதுக்குள்ளேயே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே இருக்கிற காண்டில் காரை கொண்டு வந்து அப்படியே மோதிடுறாரு. ஸோ இதோட இந்த சீன் வந்துட்டு கட் ஆகுது. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ இவ பயங்கரமாக குமரி குமரி அழுதுட்ருக்காளா, ஏம்மா ஏம்மா இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஹீரோவை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு கதையாக அவனுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அதனால தான் அவன் இந்த மாதிரி ரொம்ப ஸ்டெபனாக இருக்கான். ஸோ அதனால் அவனெல்லாம் நீ இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காத, அப்புறம் அவன் என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அப்படியே வீட்டில் கட்டுறாங்க. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்துக்கிட்ட அடிபட்டிருக்கும்ல. ஸோ ஆயில்மெண்ட் எல்லாமே போட்டு விட்டுட்டு இருக்கும்போதே அவனுக்கு பின்னாடி எட்டலை. ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா ஏண்டா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து மருந்தெல்லாம் போட்டு விட, டேய் அமுக்கி பண்ணாதடா ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்துறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிச்சி நல்லா அமுக்கி விட்டுட்ருக்கான். இதுக்கு மேலே மெதுவாக எவன்டா பண்ணுவான் அப்படின்னு. உன்னை காப்பாற்ற போய் தான் எனக்கு கையில் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பொய் சொல்லாத, ஹீரோயின் உள்ளே இருக்கா அப்படின்றனால தானே நீ உள்ளே வந்த. ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மைதான், இருந்தாலும் உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குடா. ஆன்ட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா உன்னோட எமோஷன் எதையுமே நீ வெளியே காட்ட மாட்ற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டானா. ஒரு நாள் நான் இறந்து போனேன்னா நீ என்னடா பண்ணுவ அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, அப்படியே எந்திரிச்சு போயிடறானா. சரி ஒரு நிமிஷம் இரு, இப்போ ஒருத்தவன் என்னை வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டான், கழுத்தில் கத்தியெல்லாம் வச்சுருக்கான், இப்போ நீ என்ன எப்படி காப்பாற்றுவ அப்படின்னு. இங்கே பாருடா, நீ வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ பிஏ ஒரு லாயர் எல்லாமே நீயாக தான் எனக்கு இருக்க, கண்டிப்பாக நான் உன்னை சேவ் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் அவன் எவ்வளோ காசு என்கிட்ட கேட்குறான்றதை பொறுத்து தான் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அட பாவி, இவ்வளோ நேரம் ரொம்ப அன்பு வச்சிருக்கிற மாதிரி பேசிட்டு கடைசியில் காசுன்னு சொல்லி முடிக்கிறியடா அப்படின்னு. சரி சரி அதெல்லாம் விடு, அவள் வந்து அவளோட பெயின் எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து ஷிஃப்ட் பண்ணுறா. ஸோ அந்த விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்றத நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான், என்னடா பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க, அது எப்படா நடக்கும் அப்படின்ட்டு. உண்மையை தான் சொல்கிறேன், அவளுக்கு அடிப்பட்டா எனக்கு வலிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல, சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நீ வந்து சந்திக்க வேண்டியது டாக்டர், வா போகலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு பீரியட் வந்தால் எனக்கு வலிக்குது, அவளுக்கு அடிப்பட்டா எனக்கு வலிக்குது, ஆனால் அவள் கல் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு. இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு பேர் தான் பேனிக் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றத நம்புகிறா, ஆனால் அவள் உண்மைக்குமே ப்ரெக்னெண்ட்டாக கிடையாது. அப்படி அவள் தன்னைத்தானே நினைக்கும்போது அவளோட உடம்புல சில மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். அவள் அந்த ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுவாள். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த வலிகள் எல்லாத்தையுமே அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அவளுக்கு அடிப்பட்டால் உங்களுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கு. அவள் யார் என்னன்னே தெரியாது, அவளுக்கு அடிபடக்கூடாது, அந்த வழி எனக்கு வந்துட்டு வரணும், நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னு. இல்லை இல்லை நான்லாம் எந்த ஒரு இமேஜினுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீங்கள் இமேஜின் பண்ணலை அப்படின்னா ரெகுலராக நீங்கள் எங்களோட கிளினிக்குக்கு வாங்க அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் நான் இமேஜின் தான் பண்ணிக்கிறேன், ஸோ இந்த பிரச்சனை இங்கேயே முடிச்சுக்கலாமே அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா கத்திட்டே வந்துட்டுருக்கான், நில்லுடா எங்கடா போகிற அப்படின்னு. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நான் ஹீரோயினை ஃபயர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏய் நீ ஏதோ கனவு கண்டு ஏதோ லூஸ் மாதிரி உளம்பிட்டுருக்க, அதுக்கு அவளை எதுக்குடா ஃபயர் பண்ணுற, ஓ மேலே தானே எல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த நேரம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஏதோ நியூஸை பார்க்க சொல்கிறாங்க. இவனும் பார்த்துட்டு ஹீரோட்ட வந்து காமிச்சிட்ருக்கான், இங்கே பாரு ஆன்லைனாக உன்னை கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க, ஸோ நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணங்காரர் இருக்கான்ல, அவனோட தான் வெளியே வந்திருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கான். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அண்ணங்காரன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாரு நீ அவனோட வேலை செய்கிறது நல்லாவே இல்லை, ஏன்னா அவன் வந்து மனுஷனே கிடையாது, அவனுக்குலாம் இதேமே கிடையாது அப்படி இப்படின்ட்டு.
வேறு என்ன பண்ணுறது, நம்மளோட இடத்த காப்பாற்றிக்கணுன்னா நம்ம தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். லைஃப் டைம் ஃபுல்லாக நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணாதீங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்ட்டு அப்படியே கேஷுவலாக போயிடுறா. ஆனால் இவனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போயிடுது. இவனுக்கு இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நிறுத்து, நீ இவனை அண்ணன் தானே சொன்ன, அப்புறம் எப்படி ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இந்த சைனீஸ் ட்ராமா, கொரியன் ட்ராமாஸை பொறுத்தளவு நம்ம முறை பசங்களை மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம்ல, அது மாதிரி இவனுங்க பிரதர்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. மாமியாரை நம்ம அத்தைன்னு கூப்பிடுவோம். இவனுங்க பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்றாங்க. அவங்களோட கலாச்சாரம் போல் இது. இது சைடு ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேடியமில் எல்லாத்துக்குமே கோச்சிங்கெல்லாம் கொடுத்துட்ருக்கும்போது நிறைய பேர் இந்த ஸ்டேடியம் ஃபோட்டோ எடுக்கிறது, அளக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானுங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ எல்லாருமே கேட்குறாங்க, யார் நீங்கள், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும்ல அப்படின்னு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் இந்த பிஏவும் வந்துட்டுருக்காங்க. பிஏ சொல்லிகிட்ருக்கான், ஸோ இவன் தான் இப்போதைக்கு சேர்மனாக இருக்கான், இவனுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அதே மீறி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க வச்சிங்க அப்படின்னா நான் லீகலாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிகிட்ருக்கான். சரி, எதுக்கு இவங்க அளக்குறாங்க, என்ன முடிவு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த ஸ்டேடியம்மை நாங்கள் இடிச்சுட்டு இங்கே ஷாப்பிங் மால்லாம் கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு நிமிஷம் இல்லைங்க, இங்கே நிறைய சாம்பியன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன்ஸ், அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க வேர்ல்டு லெவல்லாம் ரீச் ஆவாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்களோட அந்த எண்ணங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் நான் பிஸ்னஸ் மேன், எனக்கு தேவை ப்ராஃபிட்டு, அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் இழுத்து போத்திட்டு இங்கேருந்து கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போக, இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா இவருக்கு இந்த பாக்ஸிங் மட்டும்தான் உலகம், அது மட்டும்தான் அவரோட ட்ரீம் போல். ஸோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இந்த சைடு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் வருது, உங்கள் அப்பா கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு. இதுக்கப்புறம் பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஒரு அக்கா கூட தான் வந்திருக்கா. ஸோ இவளோட பேரை நம்ம மாயான்னு வச்சுக்கலாமே. இவனை பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது, எப்பா நீ நல்லா தானே இருக்க, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? சார், இந்த நிற்கிதே இந்த பொண்ணு ஒரு ஃபைட்டரு, என்னை போட்டு புரட்டி எடுத்துருச்சு, அதனால எனக்கு உள்ளுக்குள்ளலாம் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியாப்பா சொல்கிற, அப்போ ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு பார்த்துடலாம் அப்படின்னு. சார், அது மட்டும் இல்லை, என்னோடய ஹார்ட்டுமே ரொம்ப வலிக்குது சார், அதை எப்படியாவது நீங்கள் சரி பண்ணி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னப்பா சொல்கிற, ஹார்ட்டில் யாராவது அடிச்சிட்டாங்களா? சார், ஹார்ட்டை கொள்ளை அடிச்சிட்டாங்க சார் அப்படின்ட்டு அந்த மாயாவை பார்க்க, அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கவன் ரொம்ப பேசுகிறானே அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அங்கேருந்து போக, ஏம்மா நில்லுமா, ஏம்மா என்னோட மனசை அப்படி ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு. இங்கே பாருடா, இன்னொரு டைம் அந்த ஸ்டேடியமுக்கு வந்த அவனை பிச்சு போடுவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்படியே ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டார் போல். ஹீரோயின் கேட்டுட்ருக்கா, என்னாச்சுப்பா, ஏப்பா மயக்கம் போட்டு விழுந்தீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஹைப்பர் டென்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் தான் அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்ருக்கீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தீங்க அப்படின்னு அந்த அண்ணன்காரன் கேட்கும்போது அந்த அக்காக்காரி சொல்லிகிட்ருக்கா, எல்லாமே அந்த ஹீரோ பையனால் தான், அவன் அந்த ஸ்டேடியம்மை இடிச்சுட்டு அங்கே சூப்பர் மார்க்கெட் கட்ட போகிறானா, எவ்வளோ திமிரு அப்படி இப்படின்ட்டு கத்துறாங்க. இதுக்கப்புறம் அந்த அக்கா தங்கச்சி 3 பேர் உட்காந்து புலம்பிகிட்ருக்காங்க, எப்படி தான் அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னு தெரிலையே அப்படின்னு. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை பிஏ எல்லாருமே காரில் வந்துட்டுருக்கும்போது ஹீரோயின் அப்படியே ஊற்று ஊற்று எங்கேயோ பார்த்துட்டே வந்துட்டுருக்கா. ஹீரோ கேட்குறான், நீ என்னத்தை நோட் பண்ணிகிட்ருக்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபோனை பார்த்துட்டு நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ கார் பார்த்திங்கன்னா சட்டனாக பிரேக் போட்டுட்ருக்கு. ஹீரோ கேட்குறான், என்ன என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறியா, நேரம் என் மூக்கு பஞ்சர் ஆயிருக்கும் அப்படின்னு. கம்பெனி சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்களா, நீங்கள் மட்டும் சிக்குனீங்க அக்கக்கா பிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு. ஸோ இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. ஹீரோட கார் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வாசலில் நிற்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் தட்டுறாங்க, வெளியே வாங்க, உங்ககிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்ட்டு. இந்த காரை கிராஸ் பண்ணி ஒரு டாக்ஸி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பிஏ தான் உட்காந்துட்ருக்கான், மாஸ்க்கு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு. அப்படியே எந்திரிச்சு வெளியே வர, சார் நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூ கொடுத்தே ஆகணுன்றானுங்க. இவன் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாஸ்க்கு கழட்ட, அட இது ஹீரோ இல்லையே, அப்போ ஹீரோ எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த டாக்ஸியில் தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க போல். ஸோ பார்க்கிங் லாட்டில் இறங்கி அப்படியே வந்துட்டுருக்காங்க. நான் சேஃபாக தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வாயை மூடலை.
அங்கே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே இவன் வந்து ஃபயர் பண்ணியிருந்திருப்பான்ல. ஸோ அங்கே வேலை பார்த்தா அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே தான் இருக்காங்க. வந்துட்டான்டா இவன் மேலே விட்டு அடிங்கடா அப்படின்னு அந்த காய் குப்பை எல்லாத்தையும் பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிட்ருக்கானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு தடுக்கிறா. ஸோ 2 பேருமே அந்த இடத்துலேருந்து ஓட ஒரு கை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்க ஹீரோவுமே சேர்ந்து அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். வேறு யாரும் இல்லை, அந்த அண்ணங்காரன் தான் இழுத்துருப்பான் போல். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் நோட் பண்ணுறான், அந்த அண்ணங்காரன் வந்து ஹீரோனோட கையை பிடிச்சிருக்கான். இவனுமே பிடிச்சிருக்கானா, நீ எதுக்கு இவளோட கையை பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோனோட கையிலேருந்து இவனோட கையை எடுத்துட்றான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேர்த்தையும் பார்த்துட்டே இருக்கா. ஏன் சார் இவளோட கையை பிடிச்சதுனால நீங்கள் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வந்து இந்த கம்பெனியோட ப்ரொடியூசர், ஒன்னால் இந்த கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட்டெல்லாம் இருக்குது, அதனால் ஒன்றா நான் வந்துட்டு வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டேன். அதே சமயம் இவ வந்து என்னோட ப்ரைவேட் பாடி கார்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவள் வந்து என்னோடது. ஸோ நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறா, இவன் என்ன நம்ம அவனோடதுன்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு. ஸோ அந்த நேரம் கரெக்டாக ஒரு ஃப்ளோரில் வந்து நிற்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளோர் வந்துருச்சு, இறங்கு இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்போட தான் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் நம்ம பிஏவும் ஹீரோவும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து சொல்லிகிட்ருக்கான், இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே உங்களை சுற்றி சுற்றி வர்றது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்கும், கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஹீரோயினை அவளை என்ன பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவளும் ரொம்பவே ஹர்ட் ஆக தான் செய்கிறா, என்ன பண்ணுறது பாவம் இல்லை அவள் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், இங்கே பாரு அவள் வாங்குகிற அடி வேணா உண்மைதான், ஆனால் வலிக்கிறது என்னமோ எனக்கு தான் அவளுக்கு இல்லை அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஒரு பாடி கார்டு, பாவம் அவளுக்கு எவ்வளோ வலி ஏற்படும்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், கொஞ்ச நாள் அவளுக்கு நான் ரெஸ்ட்டு கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உனக்கு புரியவே புரியாது, அதனால் நம்ம இதை பற்றி பேசவே வேணாம் அப்படின்ட்டு. சரி ஓகே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னா அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவனும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண போகிறா. பாவம் ஹீரோ என்னாக போகிறான் அப்படின்றது தான் தெரியல. அந்த சைடு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஒரு பஞ்சு தான் விழுகுது. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மானு பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ அங்கே அவளுக்கு அடி விழுக விழுக சார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அம்மா அம்மானு கத்தி கத்தி விழுந்துட்டுருக்கான். பக்கத்தில் 2 கப்பிள்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. இவனுக்கு என்னாச்சு, இவன் என்ன இந்த மாதிரி வியர்டாக பண்ணுறானே அப்படின்னு அவனுங்க 2 பேரும் தெரிச்சு ஓடிட்டுருக்கானுங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியல. ஸோ வேகமாக லொக்கேஷன் எடுத்து பார்க்குறான், அவன் எங்கே இருக்கா அப்படின்னு. ஜிம்மில் இருக்கிற மாதிரி காட்டுது. அடி படிபாவி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு உடனே பிஏக்கு கால் பண்ணி டே உடனடியாக வந்து என்னை பிக்கப் பண்ணுற அப்படின்னு. சார் நான் இப்போ தான் சுச்சு போயிட்டுருக்கேன், இருங்க வரேன். இல்லை இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்துட்டுருக்கான். அங்கே ஹீரோயினுக்கு அட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழுகுது போல். இங்கே ஹீரோவுக்கு தான் தாங்கவே முடியல, அம்மா அப்பான்னு கத்த. அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, இவனுக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சிச்சா, ஏன் இவன் இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு. ஸோ மாயாக்கா வந்து கேட்குறாங்க, ஏண்டி உனக்கு எவ்வளோ அடி விழுகுது, எப்படி கல் மாதிரி நிற்கிற, உனக்கு வலிக்கவே இல்லையா, இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா குத்து குத்துன்னு குத்துறாங்க அவளை, ஆனால் அவள் கல் மாதிரி நிற்கிறாளா. சரி இந்த டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அந்த குண்டக்கா பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் ஒரு குத்து தான் குத்துது. இருந்தாலும் அவள் அப்படியே நின்றுட்டுருக்கா. அந்த வழியெல்லாம் இங்கே நம்ம ஹீரோவுக்கு வருது. ஐயோ என்னால் முடியல, டே சீக்கிரம் போட அப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கத்திட்டு இருக்கான். சரி அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுறோம், அப்போ உனக்கு வலிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் அப்படியே கையை எடுத்து அப்படியே குத்த வந்துட்டுருக்காங்களா. நிறுத்துங்கடி அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்திட்டே வந்துட்டுருக்கான். 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க, இவன் ஏன் இங்கே வந்தான் அப்படின்னு. இங்கே பாருங்கடி இவ என்னோடது, அதனால் யாருமே நீங்கள் அடிக்கக்கூடாது, அவளுக்கு அடித்தா எனக்கு தான் வலிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் கஷ்டத்தில் சொல்ல, இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்னவன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை நம்ம தங்கச்சி மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. இங்கே பாடி நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் ஃபைட் ஹீட்லாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு. எப்பா நான் ப்ராக்டிஸ் பண்ணால் தானே உன்னை வந்து பாதுகாக்க முடியும், நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, உனக்கு அடிப்பட்டா எனக்கு தான் வலிக்குது அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா சொல்கிற அப்படின்னு. திரும்பவும் நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், உன்னை நீ ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக. அப்போ 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா பாப்பா இந்த சிஇஓ வந்துட்டு நம்ம பொண்ணை லவ் பண்ணுறானா, லவ்வில் விழுந்துட்டானா அப்படின்னு. அந்த இடத்துக்கு பிஏ பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கான். ஏன்டி இந்த இடத்துக்குலாம் வந்துட்டுருக்க, இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு.
இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் ட்ரைனிங்லாம் எடுத்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. மாயாக்காவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன ரீசனாக வேணால் இருக்கட்டும், நீ இப்போ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நீ வேறு எங்கேயுமே போகக்கூடாது, இன்றைக்கி நைட் நீ இங்கே தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மேடம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. எனக்கு புரியுது, நீங்கள் என்னோட அழகில் மயங்கிட்டீங்கன்னு புரியுது. ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக வேண்டாமே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால் உங்கள் கூட இன்றைக்கி தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் இது வேறையா அப்படின்னு அவன் இந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாரு, இங்கே தான் போய் நீ தூங்கணும், தூங்கி தொலை அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம்.